ராமநவமியை ஒட்டி அயோத்தி பாலராமர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமர் பிறந்த தினத்தில் ராமநவமி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பாலராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேலும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பின் நடைபெற்ற முதல் ராமநவமி என்பதால் ஏராளமானோர் அங்கு திரண்டனர். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் சித்திரக்கூடத்தில் உள்ள மந்தாகினி நதிக்கரையில் 11 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி ராமநவமி கொண்டாடப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் ராமநவமியையொட்டி ஊர்வலம் சென்றனர். மத்திய அரசு நலத்திட்டங்களால் அசாம் விவசாயிகளுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாமின் நல்பாரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 500 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு ராமர் தனது பிரம்மாண்ட கோயிலில் அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அசாம் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக மோடி பேசினார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் செய்து முடித்ததாகவும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை பாஜக பின்பற்றி வருவதாக கூறினார். இதனிடையே அயோத்தியில் ராமர் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி காட்சியை காணும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ராமநவமியின் போது அயோத்தி ராமர் கோயிலில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் திலகமிட்டது போல நேரடியாக ராமர் உருவச்சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்தது. இந்த நிலையில் அசாம் பேரணிக்கு பிறகு இந்த வீடியோவை விமான பயணத்தின் போது பிரதமர் மோடி பார்த்து வழிபட்டார். அந்த புகைப்படத்தை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். அயோத்தியில் ராமர் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி காட்சியை காணும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததாகவும் கோடிக்கணக்கான இந்தியர்களைப் போலவே தனக்கும் இது மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.